இப்படி ஒரு மனுஷனை இந்த உலகம் இனிமே பார்க்க வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவரோட நேம் என்னன்னா ரத்தன் டாட்டா. இவரை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு ரத்தன் டாட்டாவை தெரியும்னா மட்டும் வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவை கடைசி முடியும் பாருங்க. ரத்தன் டாட்டா அவர்கள் இறந்து போறதுக்கு முன்னாடி மட்டும் ஆல்மோஸ்ட் 10,000 கோடிக்கு மேல டொனேட் பண்ணியிருந்திருக்காரு. அதுலயும் முக்கியமா ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்புக்காகவும் உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் மட்டும் 8,000 கோடி கிட்ட உதவிகள் பண்ணியிருக்காரு. குறிப்பா கொரோனா டைம்ல 1,500 கோடிக்கும் மேல இந்திய மக்களுக்காக இலவச சிகிச்சைக்காக டொனேட் பண்ணியிருக்காரு. சரி, உயிரோட இருக்கும்போது இவ்வளவு நல்ல விஷயங்களை இந்திய மக்களுக்கு செஞ்சுட்டு போன ரத்தன் டாட்டாவை பார்த்து என்ன மனுஷையான்னு நினைச்ச டைம்ல தான் ரத்தன் டாட்டா இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு சில உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த உயில்ல ரத்தன் டாட்டா என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? ரத்தன் டாட்டா கூட நீண்ட காலமா வேலை பார்த்து வந்த சமையல்காரர் ரேசன்சா அப்படிங்கிறவருக்கு 1 கோடி ரூபாயை அந்த உயில்ல எழுதி வச்சிருக்காரு. கூடவே அவரு வாங்கி இருந்த 51 லட்சம் ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு ரத்தன் டாட்டா அந்த உயில்ல எழுதி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மற்றொரு வேலைக்காரர் சுப்பையா அப்படிங்கிறவருக்கு 66 லட்சம் ரூபாய் அவருக்கு சேர வேண்டும் என்றும் சுப்பையா என்னிடம் வாங்கி இருந்த 31 லட்சம் ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், அதே போல ரத்தன் டாட்டாவுக்கு செயலாளராக பணிபுரிந்த கில்டர் அப்படிங்கிறவருக்கு 10 லட்சம் ரூபாயும் தனிப்பட்ட முறையில் எல்லாவற்றையும் கவனித்து வந்த சாந்தன் நாயுடு அப்படிங்கிறவர் வாங்கிய 1 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், ரத்தன் டாட்டாவின் கார் ஓட்டுநரான ராஜ் லியோ 18 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்த கடனை ரத்து செய்ய வேண்டும் என்றும், கூடவே அவருக்கு 1,50,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், ரத்தன் டாட்டா ட்ரஸ்ட் ஆலோசகர் ஜோஷிக்கு 5 லட்சம் ரூபாயும், அனிஃபா பங்களாவை பாதுகாத்து வந்த தேவேந்திரனுக்கு 2 லட்சம் ரூபாயும், பர்சனல் அசிஸ்டன்ட் தீப்திக்கு 1,50,000 ரூபாயும், இப்படி ரத்தன் டாட்டா கூட பணிபுரிந்த எல்லாருக்கும் அவர் இறந்து போனதுக்கு பிறகும் கூட உதவி பண்ணிட்டு போயிருக்காரு. அதுலயும் முக்கியமா ரத்தன் டாட்டா பக்கத்து வீட்டுக்காரர் ஜெக் அப்படிங்கிறவர் வாங்கிய 23 லட்சம் ரூபாய் கடனை ரத்து செய்த ரத்தன் டாட்டா அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி உயில்ல அவர் கைப்பட எழுதி வச்சிருக்காரு. இந்த வீடியோவை கடைசி முடியும் பார்த்த நீங்க ரத்தன் டாட்டா உண்மையிலேயே மனித கடவுள்னு நினைக்கிறீங்கன்னா மட்டும் வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.